ಸೇವ್ ಕಮಿಟಿಯ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಎಲ್ಲರೂ ಬಂದು ಇವತ್ತು ಸೋನಭವನ್ನಲ್ಲಿ CSO ಅವರನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿ ಪ್ರಪಂಚದ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಭಾರತದ ಚಿನ್ನದ ಗಣಿ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಬ್ರಿಟಿಷ್ ಕಾಲದಿಂದ ಈವರೆಗೂ ಏನೇನು ನಡೆದಿದೆ, ಆಗಿನ ಕಾಲದಿಂದ ಬ್ರಿಟಿಷ್ಕಾರ ಬಿಟ್ಟೋದ ಮೇಲೆ ಸ್ವತಂತ್ರ ಬಂದ ಮೇಲೆ ಈ KGF ಚಿನ್ನದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನೇನು ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ನಡೀತಾ ಇದ್ವು ಅದು ಇವಾಗೆಲ್ಲ ಕಗ್ಗಂಟಾಗಿ ಹೋಗಿದೆ. ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮ ಕರುಣಾಮೂರ್ತಿ ಅವರು ಇವತ್ತು ಅವರು ಆಗಿನ ಕಾಲದಿಂದ ಈಗಿನವರೆಗೂ ಫುಟ್ಬಾಲ್ ಗ್ರೌಂಡ್ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು, ಆ ಫುಟ್ಬಾಲ್ ಗ್ರೌಂಡ್ ಇವತ್ತು ಏನಾಗಿದೆ, ಇದರ ಬಗ್ಗೆ ಒಂದು ವಿವರಣೆಯನ್ನು CSO ಹತ್ರ ಕೊಟ್ಟರು. ಅದರ ಮೇಲೆ ಅವರು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ BMLಗೆ ಒಪ್ಪಿಸಿದ್ದೀವಿ ನಾವು, ಆದ್ದರಿಂದ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ನಾನು ಏನಾದರೂ ಒಂದು ಸರಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಇವತ್ತಿನ ಮನಸ್ಸಿನ ನೋವು ಏನಂದರೆ, ಇಂಥ ಒಂದು ಹಂಪೆ ಅಕ್ಕಬುಕ್ಕರ ಕಾಲದಲ್ಲಿ ಚಿನ್ನದ ಮುತ್ತುಗಳ ಮಳೆಯನ್ನು ಸುರಿದಂಥ ಜಾಗ ಅಂತ ಹಂಪೆಯಲ್ಲಿ ಬಳ್ಳಾರಿ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಇವತ್ತು ವಿಜಯನಗರ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಅಂದರೆ ಇವತ್ತು ಇಡೀ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಗೊತ್ತಿರೋಂಥ ಒಂದು ವಿಜಯನಗರ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಕೃಷ್ಣದೇವರಾಜ ಕಾಲದ ಒಡೆಯರಿಂದ. ಆದರೆ ಆ ಕೃಷ್ಣದೇವರಾಜ ಒಡೆಯರ ಕಾಲದಿಂದ ಏನು ಆ ವಿಜಯನಗರ ಹೆಂಗೆ ಇತ್ತೋ ಅದೇ ರೀತಿ ಈ ಚಿನ್ನದ ಭೂಮಿನೂ ಬ್ರಿಟಿಷ್ಕಾರ ಬಿಟ್ಟೋದ ಮೇಲೆ ವಿಜಯನಗರ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಥರನೇ ಈ ಊರು ಬದುಕಿದ್ದು. ಯಾಕೆಂದರೆ ಚಿನ್ನವನ್ನು ಇಡೀ ದೇಶಕ್ಕೆ ಇದು ತೆಗೆದುಕೊಟ್ಟಂಥ ಜಾಗ. ಅಂಥ ಜಾಗದಲ್ಲಿ ಇವತ್ತು ಕ್ರೀಡೆಗಳಿಗೆ ಇವತ್ತು ಏನು ಇಲ್ದಂಗೆ ಇವತ್ತು ನಮ್ಮ ಯುವಕರು ಇವತ್ತು ಬಂದು ಬೆಂಗಳೂರು 35,000 ಜನ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಅವ್ರು ಕ್ರೀಡೆ ಹೆಂಗೆ ಆಡ್ತಾರೆ? ಕ್ರೀಡೆಗೆ ಏನು ಇಲ್ಲಿ ಒಲವಿದೆ? ಇವತ್ತು ನಮಗಿರೋ ಗ್ರೌಂಡನ್ನೇ ಅವರು ಏನು ಇಲ್ದಂಗೆ ಮುಚ್ಚಿ ಮಣ್ಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ನಾನು ಹೇಳೋದು ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದೇನೆಂದರೆ, KGF ಜನತೆಯಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ತಿರ್ಗಾ ಹಳೆ ಆ ಕಾಲದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದ ಮೇಲೆ ನಮಗೇನೋ ಆ ಫುಟ್ಬಾಲ್ ಗ್ರೌಂಡ್ ಇತ್ತು, ಆ ಫುಟ್ಬಾಲ್ ಮರುಕಳಿಸಿ ಎಲ್ಲ ಸ್ಪೋರ್ಟ್ಸನ್ನು ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ CSO ಮನವಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಅದೇ ರೀತಿ ಈ ಊರಿನಲ್ಲಿರೋ ಪ್ರತಿನಿಧಿಗಳಿಗೂ ಚುನಾಯಿತ ಪ್ರತಿನಿಧಿಗಳಿಗೂ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ, ಇಂಥ ವಿಷಯದಲ್ಲೆಲ್ಲ ಕೋಪ್ರೇಟ್ ಮಾಡಿ ಊರನ್ನ ಉದ್ಧಾರ ಮಾಡೋಕ್ಕೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಒಂದೆರಡು ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಕನ್ನಡ. சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டின் சார்பாக 25/5/2025 அன்று துவக்க விழா அன்று நாங்கள் ஜிம்கானா மைதானத்தை டாக்டர் BR அம்பேத்கர் ஸ்டேடியத்தை விளையாட்டிற்கு திறந்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாங்கள் BGMLிடம் மனு கொடுப்போம் என்கின்ற நாங்கள் உறுதியேற்றோம். அதன் அடிப்படையில் சேவ் KGF அமைப்பிலே அனைவரும் ஒன்றிணைவோம், இழந்ததை மீட்போம் என்பதுதான் நம்மளுடைய தத்துவமாக நாங்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம். இந்த தங்க சுரங்கத்தில் எதெல்லாம் இழந்தோமோ அந்த இழந்ததெல்லாம் இந்த தங்க வயலுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருந்ததோ அதை மீட்டெடுப்புகின்ற முதல் கடமை தான் சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டினுடைய கடமை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தங்க வயலில் விளையாட்டுத்துறையின் அதிகமாக இருந்ததனால்தான் அவர்களுக்கு நல்ல கலாச்சாரம், கல்வி எல்லாமே உருவானது. விளையாட்டிலே இந்தியா அளவிலே உலக அளவிலே பெற்றார்கள் என்றால் அதற்கு அந்த ஜிம்கானா மைதானத்தினுடைய வரலாறு அப்படி. அதனால் மீண்டும் நமது இளைஞர்கள் அதே நிலையை அடைய வேண்டும். தங்க வயலிலே விளையாட்டுத் துறையில் நாம் முதல் நிலையை பெற வேண்டும். நம் இளைஞர்கள் வழி தவறி போகக்கூடாது, அவர்களை ஒன்றிணைப்போம், நம் கலாச்சாரத்தை பாதுகாப்போம் என்கின்ற இந்த மண்ணை காப்போம் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு ஜிம்கானா மைதானத்தை காப்போம், அதை திறப்போம் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு மனு கொடுத்து வந்தோம். நிர்வாக அதிகாரி தெளிவாக சொன்னார், இவ்வளவு நாட்களாக அது BML நிர்வாகத்திடம் இருந்தது, இன்றைக்கு BGML நிர்வாகத்திடம் அதை ஒப்படைத்து விட்டார்கள். அதனால் நாங்கள் கூட அதனுடைய கீ எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக மத்திய அரசுக்கு இந்த மனுவை அனுப்பி அந்த ஸ்டேடியத்தை திறந்து வைத்து நாங்கள் முயற்சி செய்வோம் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். இதே போன்று தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் அனைத்து அமைப்புகளும் ஒன்றுபட்டு இதே குரலை எழுப்ப வேண்டும். அதனால் அந்த ஜிம்கானா மைதானம் திறக்கப்படும் என்கின்ற வார்த்தைகளை கூறி, அடுத்ததாக தங்க வயலிலே மருத்துவ பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். உயிர் காக்கின்ற மருத்துவமனை இல்லாதனால் நம்மளுடைய உயிர்கள் இன்றைக்கு குச்சமாக மதிக்கப்படுகிறது. விரைவிலே சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் மருத்துவ பாதுகாப்பு தங்கவயலில் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை அடுத்து நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் அறிவித்துக் கொள்கின்றேன்.
அம்மா போட்டுக்கலாமா வண்டியை? அதான் அந்த சைடு. நானே கூட்டினது சேர் போடுறோம். இப்போ கவர் ஆகுற ஐயா நீங்களே மீன் எல்லாம் போராட்டத்துலையும் நின்று கொடுக்கலாம். எல்லாரையுமா இது வாங்க. பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். ரைட்டு லெஃப்ட் மாதிரி நிற்கிறோம். அங்கேயே நிற்காதா? ஆல் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் பாதுகாக்கணும் சொல்லி ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருந்தோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வித் நான் பொலிட்டிக்கல் குரூப்பு
ஸோ இதில் வந்து எல்லா எக்ஸ் எம்ப்ளாயிஸுடைய சன்னு நம்ம ஜிம்கனா கிரவுண்ட் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஸ்டேடியம். ஸோ அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேடியம்மு, இவர் கூட எக்ஸ் ஃபுட்பால் பிளேயரு. ஸோ அதனால் அந்த ஸ்டேடியமை வந்து திருப்பி ரீஓப்பன் பண்ணணும், பப்ளிக் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் என்கரேஜ் பண்ணணும். சும்மா ஸ்பாயில் ஆகிருக்குது. அப்படி பண்ணாக்கா இந்த ஊரில் ஒரு யங் ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஸோ நாங்கள் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். இது நாங்கள் எல்லா காப்பீஸ் டு பிரின்சிபல் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் எல்லாரும் கூட ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்களும் அதை இமீடியட்டாக இனிஷியேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மனு கொடுக்குறோம். சொல்லி கொடுத்துருக்கோம். General Secretary, Most respected CEO sir. So recently, in KGF, under the dynamic leadership of our President, Comrade Jyoti Basu, Advocate, and General Secretary Dayanand, ex-Municipal President, and other all leaders, we have formed a safe KGF United Front to regain the lost rights and losing rights of our Golden City people. Hence, we have decided to submit a request letter to your good self for further positive action. So, I'll read out and hand over to our boss. To the CSO Estate Officer, Ms. Bharat Gold Mines Limited, Swarna Bhavan, Urgam Post, KGF. Respected sir, requesting to renovate the century-old Gymkhana ground, presently Dr. Ambedkar Stadium, Urgam Post, KGF, which is under BGML authorities. We, the Save KGF United Front, a secular, democratic, non-political forum, represent to restore the lost and the losing rights, privileges and infrastructure of Goldfields population, to uphold the name, fame, heritage and glories of KGF, in particular Bharat Gold Mines controlled nation famed Gymkhana ground, which is named after a great social reformer and architect of Indian Constitution, Dr. B.R. Ambedkar Stadium. Bharat Gold Mines and its football team was started by the British during the colonial rule, thereby the Kolar District Football Association formed in 1907. Britishers encouraged the game of football, athletics, hockey, golf, shuttle badminton, cricket, snooker among the local population and their own population. Britishers established nearly 10 football grounds in and around BGML residential areas, out of which the main one being the Gymkhana ground, Urgam Post, presently Ambedkar Stadium. From later 1880s, every year since 1900 and up to 1930, the Britishers used to organize regular inter-mines football tournaments with local teams playing barefoot against the booted British team players, in which many players were selected by leading clubs of Bangalore and Karnataka state. Many players have represented and donned international colors. Hundreds of BGML, BML, local mines area youths who are practiced and played various tournaments like BGML, Intermines, All India tournaments, BGML Centenary Football Tournament, All India Invitation Tournament, where leading teams of the country participated. More than 30,000 spectators and BGML workers and their families used to watch and enjoy the game. BGML and MML used to sell season tickets with minimum entry fees. Hundreds of players used to practice football, athletics in Ambedkar Stadium. Especially BGML employees represented country in Asian Games football, Asian Games athletics. Also many have represented Karnataka state in the Santosh Trophy, National Championship, Unity teams. Thereby hundreds of local players got employment opportunities in MML, HL, ITI, BEL, MEDA, CLR, DCL, Wheel and Axle, Karnataka Police, in Tamil Nadu, ICF, Southern Railways, Indian Bank. Also represented many leading clubs of the country like Mount Mani, East Bengal, Mountain Sporting, Air India, Mahindra, and brought laurels to the country, state, and Kolar districts in particular, BGML and its workers' families. At present, such a glorified centenary-old British-constructed scientific football ground, Gymkhana Ambedkar Stadium, lost its glory and fame. Since closure of the mines, it has lost its stature, representation, and glory. With all the above facts and justification, to regain the original stature, name and fame, and also to give life to the young football players of in and around BGML residential area, and also to conduct various football tournaments for the benefit of football lovers of Golden City, by which youths of BGML area can maintain discipline, maintain a health, get employment,
and also to maintain the independent identity of Bharat gold mines. We request your good sir and BGML authorities to renovate and hand over the Gymkhana ground, Ambedkar Stadium, to the Save KGF United from KGF. Hoping our request will be attended your approval. For such kind of early approval, we will be grateful and thankful to your good sir. With regards, yours faithfully, President Jyoti Basu sir, Secretary Dayalan sir. சார் எல்லாம் ஒட்டிக்கணும் பேக் வந்து பின்னாடி வந்து சார் இன்னும் கொஞ்சம் பின்னாடி எல்லாம் வந்துருங்க எல்லாம் சார் வாங்க பின்னாடி இருக்க கூட முன்னாடி வாங்க நில்லுங்க சார் எல்லாம் வாங்க சார் இன்று பிஜிஎம்எல் நிர்வாகத்திடம் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் சார்பாக விளையாட்டு அரங்கத்தை ஜிம்கானா மைதானத்தை மூடி வைத்திருந்ததை மீண்டும் புனரமைத்து மக்கள் சேவைக்கு அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கொடுத்துவிட்டு வந்தோம். பிஜிஎம்எல் நிர்வாகமும் அதனை உடனடியாக நிறைவேற்றுவோம் என்று கூறி உள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எடுக்கும் அனைத்து முன்னேற்பாடுக்கும் மக்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து இந்த மனு கொடுக்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் எங்கள் சேவை, எங்கள் நடவடிக்கை மக்களுக்கு கொண்டு செல்ல முயற்சித்து கொண்டிருக்கோம் மீடியாவுக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி பாராட்டிய தெரிவிக்கும். நன்றி, வணக்கம். சேவ் கேஜிஎஃப்.